அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காசா நகர ஆக்கிரமிப்பு திட்டத்திற்கு எதிராக இஸ்ரேல் டெல் அவீவில் பாரிய போராட்டம். பிரேசிலில் விபத்து, 11 பேர் உயிரிழப்பு. எதிர்பாராத விதமாக வெடித்து சிதறிய வெடிபொருட்கள், 6 இராணுவத்தினர் உயிரிழப்பு. கடலில் மூழ்கப் போகும் தீவு தேசம், மொத்த நாடும் குடிபெயரும் முயற்சி. காங்கோ பொதுமக்கள் 80 பேர் படுகொலை. காசா நகரத்தை கைப்பற்றும் இஸ்ரேலின் திட்டம், கடும் கோபத்தில் உலக நாடுகள். நியூசிலாந்தில் புதிய விசாக்களை அறிவிக்க திட்டம். புடின் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி முத்தரப்பு சந்திப்பு. இஸ்ரேல் நிறுவனங்களுடன் தொடர்புடைய கப்பல்கள் மீதான தாக்குதலை அதிகரிப்பதாக ஏமன் கவுதிகள் எச்சரிக்கை. காசாவிலிருந்து இஸ்ரேல் மீது 2 ஏவுகணை தாக்குதல், இஸ்ரேல் அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். காசா போரை தீவிரப்படுத்தும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் திட்டத்தை எதிர்த்து நேற்றிரவு ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் டெல் அவீவ் வீதிகளில் இறங்கி போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரவும் பணை கைதிகளை விடுவிக்கவும் கோரி போராட்டம் ஒன்றை நடத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. காசாவில் மீதமுள்ள 50 இஸ்ரேலிய படை கைதிகளை விடுவிப்பதற்காகவும் போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பெரும்பான்மையான இஸ்ரேலியர்கள் ஆதரிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 50 இஸ்ரேலிய படை கைதிகளில் சுமார் 20 படை கைதிகள் இன்னும் உயிருடன் இருப்பதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் நம்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை விடுவிக்கப்பட்ட பெரும்பாலான படை கைதிகள் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளின் விளைவாக வெளிவந்துள்ளனர். ஜூலை மாதத்தில் அதிகமான படை கைதிகளை விடுவிக்கக்கூடிய போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் முறிந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நேற்று முன்தினம் காசா நகரத்தை கைப்பற்றும் திட்டத்திற்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவையின் ஒப்புதலை அடுத்து இஸ்ரேலிய அரசாங்கம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அதன் நெருங்கிய ஐரோப்பிய நட்பு நாடுகள் சிலவற்றிலும் இருந்தும் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரேசிலின் மத்திய மேற்கு மாநிலமான மாடோ குரோஷா பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பஸ்ஸும் லொரியும் மோதியதனாலேயே ஏற்பட்ட இந்த விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளதோடு 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 12 பேரும் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெபனானில் ஆயுத கிடங்கில் இருந்த வெடிபொருட்கள் வெடித்து சிதறியதில் 6 இராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. வெடிபொருட்களை அகற்றும் பணியில் இராணுவ வீரர்கள் மற்றும் நிபுணர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்த வேளை எதிர்பாராத விதமாக வெடித்து சிதறியுள்ளது. இதன்போது பலர் காயமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கடலில் மூழ்கப் போகும் தீவு நாடொன்று உலகிலேயே முதல் முறையாக திட்டமிட்டு குடியேறும் நாடாக வரலாற்றில் இடம்பெறவுள்ளது. துவாலு பசிபிக் பெருங்கடலில் உள்ள சிறிய தீவுகளால் ஆன நாடாகும். கடல் மட்ட உயர்வு காரணமாக இந்த நாடு அடுத்த 25 ஆண்டுகளில் முழுமையாக நீரில் மூழ்கும் அபாயத்தில் உள்ளது. இதனால் அந்நாட்டில் வாழும் 11,000 மக்களும் மொத்தமாக இடம்பெயர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இந்நிலையில் துவாலு உலகிலேயே முதல் முறையாக ஒரு முழு நாட்டையும் திட்டமிட்டு குடிபெயரும் முயற்சியை தொடங்கியுள்ளது. துவாலுவின் நிலப்பரப்பின் சராசரி உயரம் 2 மீட்டர் மட்டுமே. 2023ஆம் ஆண்டில் கடல் மட்டம் 15 சென்டிமீட்டர் உயர்ந்துள்ளது. 2050க்குள் பெரும்பாலான நிலமும் கட்டிடங்களும் அழிந்துவிடும் அபாயம் உள்ளது. ஏற்கனவே 2 தீவுகள் முழுமையாக மூழ்கிவிட்டன. 2023இல் துவாலு ஆஸ்திரேலியாவின் ஃபெல்பிலி யூனியன் ட்ரீட்டி எனும் ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் ஆண்டுக்கு 280 துவாலு குடிமக்கள் ஆஸ்திரேலியாவின் நிரந்தர குடியுரிமை, வீடு, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பெறலாம். இதன்படி 2025இல் முதல் தொகுதியில் தெரிவு செய்யப்பட்ட 9,000 துவாலு மக்கள் விண்ணப்பித்துள்ளனர்.
துவாலுவின் நிலை காலநிலை மாற்றம் என்பது எதிர்கால பிரச்சினை அல்ல, தற்போதே கண்முன் நடக்கும் பிரச்சினை என்பதை உணர்த்துகிறது. அமெரிக்காவின் பல கடலோர பகுதிகளும் இதேபோல் கடலில் மூழ்கும் அபாயத்தில் உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவின் கிழக்கு பகுதியில் ருவாண்டோ ஆதரவு பெற்ற M23 கிளர்ச்சியாளர்கள் அண்மை வாரங்களில் 80 பேரை படுகொலை செய்தனர். இதுகுறித்து அந்த நாட்டு அதிகாரிகள் கூறியதாவது, கடந்த சில வாரங்களில் நியாபோரோங்கோ கிராமத்தில் சுமார் 80 பேரை M23 கிளர்ச்சியாளர்கள் படுகொலை செய்தனர். அந்த ஆயுத குழுவுடன் சேர்ந்து RDF கிளர்ச்சியாளர்களும் இந்த படுகொலையில் ஈடுபட்டனர். M23 அமைப்பு இளைஞர்களை மட்டுமின்றி சிறுவர்களை வலுக்கட்டாயமாக தனது படையில் சேர்த்து வருகிறது. தற்போது இந்த படுகொலைகள் கத்தாரில் மத்தியஸ்த முயற்சியின் விளைவாக ஏற்பட்டுள்ள அமைதி ஒப்பந்தத்தை அச்சுறுத்துகிறது என்று அதிகாரிகள் கூறினர். M23 உள்ளிட்ட கிளர்ச்சி குழுக்களும் காங்கோ இராணுவமும் கத்தாரில் கடந்த மாதம் 19ஆம் தேதி சண்டை நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொண்டாலும் இருதரப்பிலும் மோதல் நீடித்து வருகிறது. காசா நகரத்தை கைப்பற்றும் இஸ்ரேலின் திட்டத்தை ஆஸ்திரேலியா உட்பட பல நாடுகள் கடுமையாக நிராகரித்துள்ளன. ஹமாஸ் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேல் தனது பல மாத கால தாக்குதலை தீவிரப்படுத்தும் என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, இத்தாலி, நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து ஆகியவை இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. இது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறும் அபாயம் இருப்பதாகவும், காசா பகுதியில் உள்ள மோசமான மனிதாபிமான நெருக்கடியை மேலும் மோசமாக்கும் என்றும் இந்த நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். இஸ்ரேல் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் பணி கைதிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பதாகவும், பொதுமக்கள் பெருமளவில் இடம்பெயர்வதற்கு ஆபத்தை விளைவிப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். 5 நாடுகளின் தலைவர்களும் காசா பகுதியில் உடனடி மற்றும் நிரந்தர போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தி பணி கைதிகளை விடுவிக்க ஹமாஸுக்கும் அழைப்பு விடுத்துள்ளனர். இதற்கிடையில் காசா பகுதியில் பயன்படுத்தக்கூடிய இஸ்ரேலுக்கு இராணுவ உபகரணங்களை ஏற்றுமதி செய்வது மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஜெர்மன் சான்சலர் பிரிட்டிக் மெர்ஸ் அறிவித்துள்ளார். நியூசிலாந்தில் புதிய தொழில் விசாக்களுக்கான விண்ணப்பங்கள் டிசம்பரில் கோரப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதன்படி விவசாயம், வனவியல் மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளை ஆதரிப்பதற்கான புதிய தொழில் விசாக்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நியூசிலாந்தின் குடியேற்ற அமைச்சர் கூறுகையில், கிராமப்புற ஒப்பந்ததாரர்கள், வைன் தயாரிக்கும் தொழிலாளர்கள் போன்றவர்களுக்கு 3 ஆண்டு உலகளாவிய பணியாளர் பருவகால விசா அறிவிக்கப்பட உள்ளது. இந்த விசா மிகவும் திறமையான தொழிலாளர்களை ஈர்ப்பதை நோக்கமாக கொண்டது. குடியேற்றத்தில் எனக்கு கிடைக்கும் வாய்ப்பு பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவும் குறுகிய கால அளவுகோல்கள் என்று அமைச்சர் கூறியுள்ளார். இதேவேளை விசா உள்ளவர்கள் 3 ஆண்டு காலத்துக்குள் எத்தனை முறை வேண்டுமானாலும் நியூசிலாந்துக்குள் நுழைய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் முத்தரப்பு சந்திப்பை மேற்கொள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தயாராக உள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்திருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இம்மூன்று தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பு அலாஸ்காவில் நடைபெறவுள்ளதாக வெள்ளை மாளிகை கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6 ஆண்டுகளில் முதல் முறையாக டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி புடினை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொண்டு வரும் தாக்குதலை நிறுத்துவது குறித்து கலந்துரையாடப்படும் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கிறது. இம்மூன்று தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பின் வழி கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் போர் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய அமைச்சரவை காசா நகர திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த நாளில் ஈரான் ஆதரவு பெற்ற கவுதி அமைப்பினர் இஸ்ரேல் மீது புதிய தாக்குதலை தொடங்கியுள்ளது. பென்குரியன் விமான நிலையம் மற்றும் பீர்சிபா மற்றும் அஸ்கெலோன் நகரங்களில் உள்ள 2 முக்கிய இடங்களை குறிவைத்து 3 ட்ரோன்கள் ஏவப்பட்டதாக நேற்று கவுதிகளின் செய்தி தொடர்பாளர் ஜாக்யா சாரி கூறினார். கவுதி குழு முஸ்லிம் நாடுகளை மௌனத்தை கலைக்குமாறு அழைப்பு விடுத்ததுடன் மத்திய கிழக்கு நீர்வழியை தவிர்க்குமாறு கப்பல் நிறுவனங்களுக்கு அச்சுறுத்தலையும் விடுத்துள்ளது. அத்துடன் அமெரிக்காவின் முக்கிய கப்பல்களுக்கு கவுதிகள் பாரிய அச்சுறுத்தலை விடுத்துள்ளது.
கவுதிகள் 64 கப்பல் நிறுவனங்களுக்கு இவ்வாறான கடும் எச்சரிக்கைகளை அனுப்பியுள்ளனர். அதில் இஸ்ரேலை தவிர்க்கவும் அல்லது துப்பாக்கிச் சூட்டை எங்களால் எதிர்கொள்ளவும் என்று கூறப்பட்டுள்ளது. செங்கடல் போர் மண்டலமாக மாறிவிட்டது என்றும் கப்பல்கள் மீது ஏவுகணை அச்சுறுத்தல்கள் எழுவதால் உலகளாவிய வர்த்தகம் விளம்பி உள்ளது என்றும் கவுதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. எங்களுடைய தாக்குதல் செங்கடலில் போர் மண்டலமாக மாறும் என்றும் இஸ்ரேலுக்கு எதிரான தங்கள் நடவடிக்கைகளின் ஒரு புதிய கட்டம் என்றும் அவர்கள் கூறுவதன் ஒரு பகுதியாக இது அமைந்துள்ளது. அந்த வகையில் இஸ்ரேலிய துறைமுகங்களுடன் வணிகம் செய்யும் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் சொந்தமான வணிக கப்பல்களை தேசியத்தை பொருட்படுத்தாமல் குறிவைப்போம் என்றும் ஏமனின் கவுதி அமைப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காசாவிலிருந்து இஸ்ரேல் மீது 2 ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை காசாவிலிருந்து 2 ஏவுகணைகள் ஏவப்பட்டு இஸ்ரேலுக்குள் அநேகமாக செலுத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. இடைமறிப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் காசாவிலிருந்து இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டதால் இஸ்ரேல் ராணுவத்துக்கிடையில் பதற்ற நிலை உருவாகியுள்ளதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஆனால் இடைமறிப்பின் முடிவுகள் மதிப்பாய்வில் உள்ளன என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதனால் இஸ்ரேலில் கடும் பதற்ற நிலை உருவாகியுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.